வணக்கம். நான் நாராயணி. சிந்தனை சிறகுகள் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவுலயும் நான் சொல்லப் போறது ராஜநாராயணன் அவர்களோட பழிக்கு பழிங்கிற பெண்மனம் தொகுப்புலேருந்து ஒரு கதை தான். இந்த கதைய தான் சொல்லப் போறேன். இந்த கதையில முன்குறிப்பாவே அவர் சொல்லியிருப்பாரு, எத்தனையோ விதமா நாட்டுப்புற கதைகள விதவிதமா நெஞ்சிருப்பாங்க. அதில இது ஒரு ஒண்ணு பறவைகள வச்சும், வேற உயிரினங்கள வச்சும், மனிதர்கள வச்சு கதை சொல்லியிருப்பாங்க. இதில காக்காய வச்சு மனிதர்கள பத்தி கதை சொல்லியிருப்பாரு. காக்காய மனிதங்களா நெனச்சு கதை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கதைய சொன்னவங்க பாரத தேவிக்கு ஆ திருமதி ஐயனா அவங்க அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, நம்ம அந்த கதைய ஆரம்பிப்போம். ஒரு காட்டுல 2 அண்டங்காக்கா 2ம் ரொம்ப ஒத்துமையா இருந்திருக்கு. ஒரு புருஷன் பொண்டாட்டி. அவங்க தனக்கு ஒரு குஞ்சு வேணும்னு நெனச்சு முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருச்சுங்க. குஞ்சு பொரிச்சு கொஞ்ச நாளையிலேயே ஆண் காக்காயோட மனசு மாறிருது. அது பக்கத்துல இருக்க காட்டுல இருக்க வேற ஒரு அழகான காக்காய பார்க்க போயிருது. அத பார்த்து அதோட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இங்க வீட்டுக்கு ரொம்ப வர்றதில்ல. இந்த பெண் காக்கா என்ன பண்ணியிருக்கு, குழந்தைய குஞ்சு பார்த்தவும், குஞ்ச காப்பாத்தவும், குஞ்சுக்கு இரை தேடி கொண்டாந்து குடுக்கவும், அதே நெனச்சுக்கிட்டே இருந்ததுல கொஞ்சம் கவனம் இல்லாம விட்டுருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு நெனப்பு வருது. புருஷன் காக்கா எங்கே தான் போகும் அடிக்கடி அப்படின்ட்டு கேட்டுருச்சு. "நீ எங்கே தான் போவ சொல்லாம? நானும் பிள்ளையும் மட்டும் இருக்கோம். எங்கள விட்டுட்டு நீ எங்கே போறேன்னா?" "நான் சும்மா தான் இந்த அப்படியே அங்கிட்டு போவேன்" அப்படின்னு சொல்லிருச்சு. பொண்டாட்டி காக்காய்க்கு சந்தேகம் வந்து ஒரு தரம் போய் பார்த்ததுல கண்டுபிடிச்சிருச்சு. உடனே வீட்டுக்கு வந்தவுடனே அழுகுது. "நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? புள்ளைய கூட கவனிக்காம நீ ஏன் இப்படி அவளோட சுத்துற? நீ நான் சின்ன பிள்ளையா இருக்கையில நானும் நல்லா தானே இருந்தேன். எனக்கிட்ட அழகா இருக்கேன்னு நீ எத்தனையோ தரம் சொல்லியிருக்க. நீ பசியோட இருந்தப்ப நான் கோழி குஞ்சு, எலி இதெல்லாம் கொண்டு வந்து தானே உனக்கு பசி ஆத்துனேன். எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி நன்றி கெட்டாப்புல இப்படி அவளோட திரியிறியேன்னோன்னே, ஆண் காக்காய்க்கு கோவம் வந்துருச்சு புருஷன் காக்காய்க்கு. "இந்த அப்படியெல்லாம் சொல்லாத. நான் அவளோட தான் இருப்பேன். வேற என்ன இருந்தாலும் என்னால அவள விட்டு பிரிய முடியாது." அப்படின்னு சொன்னோனே இது ஒரே தான் அழுகுது. பெண்ணா பெ பொண்டாட்டி காக்கா. "ஐயய்யோ! மோசம் போயிட்டேன். இந்த புள்ளைக்காண்டி பார்க்குறேன். இல்லாட்டி என் உசுர மாச்சுக்குவேன்." அப்படின்னோனே, சரி கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும்னு இந்த ஆண் காக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கு. இப்படி இருக்கையில இந்த குஞ்சு காக்காய்க்கு 1 வயசு ஆயிருச்சு. 1 வயசு ஆயிருச்சுன்னா போய் தலைமுடி இறக்கிட்டு வரணும் குலதெய்வம் கோயில்ல. அந்த குலதெய்வம் கோயில் வந்து கடல் தாண்டி இருக்கு. அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு ஏற்பாடு போவோம் அப்படின்னோன்னே, அந்த பொண்டாட்டி காக்காய்க்கு கொஞ்சம் மனசு சமாதானமாயி, அந்த முடி இறக்க போற ஏற்பாட்ல கவனமா இருக்கு. திடீர்னு இது சொல்லுது, "இங்க பாரு முடி இறக்க போறதுக்கு என் சேத்திக்காரியையும் கூப்பிடணும்." அப்படின்னோன்னே, இது உடனே அந்த சந்தோஷம் பூரா வடிஞ்சு போச்சு. "அத எப்படி கூப்பிட முடியும்? அவ எந்த அர்த்தத்தில நான் போய் அவள கூப்பிடுறது? உனக்கு அறிவு இல்லையா?" அப்படின்னு திட்டுது. "அது என்ன செய்வியோ தெரியாது. அவ இல்லாம நான் எங்கேயும் போமாட்டேன். அவ முடி இறக்க வந்தா நான் வருவேன். இல்லன்னா நானும் வரல." அப்படின்னோடனே பொண்டாட்டி காக்கா அதிர்ச்சி ஆயிருச்சு. எல்லாரும் கூடி பேசி எல்லாருக்கும் முன்னாடி எப்படி நான் மட்டும் பிள்ளைய மட்டும் கூட்டிக்கிட்டு போறது? அப்படின்னு நினச்சு, சரி இப்ப வேற வழி தான் பண்ணணும் அவளுக்கு. பார்த்துக்குவோம்னு சொல்லிட்டு, சரி நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அங்கே போனோனே இது வாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த காக்கா வெத்தலை தட்ட எடுத்து வைக்குதாம். வெத்தலை தட்ட எடுத்து வச்சோனே, இது வெத்தலைய கையில எடுத்துக்கிட்டு, இந்த மாரி நம்ம மகனுக்கு முடி இறக்க போகணும். கடல் தாண்டி போய் இருக்கு அந்த குலதெய்வம். அதனால எல்லாரும் போறோம். நீ வந்து நாளைக்கு இருட்டோட கிளம்பி ரெடியா இரு. நாங்க வந்தோனே எல்லாருமா சேர்ந்து போகலாங்குது. உடனே இந்த காக்காய்க்கு குஷியாயிருச்சு. சேத்தாளி காக்காய்க்கு. ஆ இவ கடைசியா அப்புறம் சொல்றா, "அவரு தான் சொல்ல சொன்னாரு. இன்னொரு விஷயமும் சொல்ல சொன்னாரு. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போறவங்களுக்கு முடி இறக்குறவங்க மட்டும் தான் முடியோட இருக்கணுமா. மத்தவங்க எல்லாரும் உடம்புல ஒரு ரோமம் கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு தான் வரணுமா. நீயும் உடம்புல இருக்க ரோமம், வாலுல இருக்க ரோமம், இறக்கையில இருக்கிற ரோமம் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு தயாரா இரு. காலையில வந்து கூட்டிக்கிட்டு போறோம்." அப்படின்னா. இந்த சேத்தி காக்காய்க்கு இது வேடிக்கையா இருக்கு. இருந்தாலும் சரி கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு ஆசையில, "சரிக்கா நான் ரெடியா இருக்கேன். போயிட்டு வாங்கன்றுச்சு." சரின்னு காலையில எல்லாம் கிளம்பி வருது. ஆண் காக்கா கூப்பிட வருது. வந்தா இதுக்கு அடையாளமே தெரியல. "ஐயய்ய! என்ன இப்படி இருக்க? பொறந்த குஞ்சு மாதிரி புதுசா இப்ப தான் முட்டையிலேருந்து வெளிய வந்த குஞ்சு மாதிரி இருக்கியே! இது என்ன காரணம்? யார் சொன்ன யோசனைன்னோன்னே, "அக்கா தான் இப்படி சொன்னாங்க." அப்படின்னோன்னே, ஆண் காக்காய்க்கு கோவம் வந்துருச்சு. "இப்படி பட்டுட்டா நான் உன்னைய கூட்டிகிட்டு போமாட்டேன்னு நெனச்சுட்டாளா அவ? உன்னால பறக்க முடியாட்டியும், நான் குச்சியில உன்னைய வச்சு கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு, நான் வாயில ஒரு குச்சிய கவிக்கிறேன். நீ இந்த பக்கமும் கால வச்சு புடிச்சுக்க. போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி பறந்து போகுது.
அது போகிறத பார்த்தோன்னே பின்னாடி வர்ற பொண்டாட்டி காக்காய்க்கு ஒரே சிரிப்பாக வருது. சிரிப்பு வந்தோடனே அது கேலி பண்ணி ஒரு பாட்டு பாடுது. "வப்பாட்டி காக்கா வாயில தாயும் மவனும் நடையில, வப்பாட்டி காக்கா வளர்த்துட்டா தாயும் புள்ளையும் இளைச்சிட்டா" அப்படின்னு கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு வருது. இது சேத்தி காக்காய்க்கு கோவம் தாங்கலை. "என்ன அவள் பாட்டுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்க" அப்படின்னோடனே இவன் இது வாயை திறந்தா தான் கீழே விழுந்துருமே அப்படின்னு ஆண் காக்காய்க்கு தெரியுது. சேத்தி காக்கா கோவத்தில் அதுக்கு ஒன்றும் புரியாமல், "என் பொசகட்ட ஆம்பளை, உன் பொண்டாட்டி என்ன பாட்டு பாட்டு பாடி அவள் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு வர்றா, நீ கம்முன்னு பொண்டு பைய கணக்காக பேசாமல் வாரியே, அவளை செவிட்டில் 4 அரை அரைஞ்சா தான் நாளை பின்ன பயம் இருக்குன்னு இன்னும் ரொம்ப திட்டின உடனே ஆண் காக்காய்க்கு பிடிக்கல, கோவம் வந்துருச்சு. லவக்குன்னு எரிச்சப்பட்டு வாயை திறக்கவும் குச்சியோட கடலில் விழுந்துருச்சு சேத்தி காக்கா. ஆளை கொண்டுகிட்டு போயிடுச்சு. பெண் காக்காயோட தந்திரம் பழிச்சிருச்சு இதில். இவ்வளவு வக்கனையாக பேசிக்கிட்டு வந்த ஆண் காக்கா வருத்தப்பட்டு போச்சு. வேற ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே பறந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுச்சு. இதோட இந்த கதை முடியுது. இது கிராமத்தில் அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்க்கையில் நடந்ததே ஒரு காக்காயை வச்சு இதை சொல்லியிருப்பாங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.